எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க 3 அடியில தான் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஜாதகத்தில தெரியுமா? அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஜாதகத்தில தெரியுமா? அத வச்சு பார்க்கலாமா? ஏன் அப்படி இருக்காங்கன்னு? எல்லாமே ஜாதகத்துல தெரியுங்க. ஜோதிடத்தால சொல்ல முடியாத விஷயங்களே கிடையாது. எல்லாம் தெரியும். ஆனா ஜோசியர் சொல்லுவாரான்னாக்கா, எல்லா விஷயமும் ஒரே ஜோசியருக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாங்க. அனுபவத்துல இருப்பாங்க. அதனால ஜோதிடருக்கு ஏத்த மாரி சில பேரால சொல்ல முடியும், சில பேரால சொல்ல முடியாது. அவ்வளோதான வழிய. ஆனா ஜாதகத்துல இல்லாத ஒரு விஷயமே இல்ல. நீங்க கேட்டதுக்கு ஒரே வரியில பதில் சொல்லணும். முடியுமான்னா முடியும். அப்படின்றது தான் பதில். ஆனா இந்த பதில வச்சுட்டு வீடியோ எப்படி ஓட்டுறது? அதனால விளக்கத்தோட சொல்லலாம். ஒருத்தருடைய ஜாதகத்துல 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டத்த வந்து பலவிதமா ஜோதிடம் பார்க்குறாங்க எல்லாரும். நாடி ஜோதிடம்னு சொல்லக்கூடியது கேள்விப்பட்டிருப்பீங்க. மகான்கள், சித்தர்கள், ஞானிகளால, அகஸ்தியர் போன்ற மகான்களால எழுதப்பட்டது நாடி ஜோதிட முறைகள். அப்படி ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறமா எங்கள மாரி ஜோசியருங்க பார்க்கறது ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஜோதிடத்துல வந்து 3 பிரிவுகள் இருக்குது. 3 பிரிவுகள் இருக்கு. அந்த 3 பிரிவுல என்னன்னா, ஆஸ்ட்ரோனமின்னு சொல்லக்கூடியது வானியல் சாஸ்திரம். வானத்துல இருக்கக்கூடிய வானியல் சாஸ்திரத்த பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இது கிட்டத்தட்ட நாசாவோட அல்லது நம்ம இஸ்ரோவோட, அதாவது விண்வெளி கழகங்களோட தொடர்புடைய விஷயங்கள். இது அறிவுபூர்வமான விஷயம். இதன்படி கிரகங்களோட சுழற்சி, வேகம், நேரம் இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கிறது. அத பார்த்து எழுதுனா அதுக்கு பேரு பஞ்சாங்கம்னு பேரு. பஞ்சாங்கம் கணிக்கிறாங்கல்ல, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பெரிய அறிவாளிகளால தான் பஞ்சாங்கங்கள எழுத முடியும். நாட்டுல நம்ம கவர்மெண்ட்லயே ஒரு பஞ்சாங்கம் எழுதுவாங்க. நம்ம அனுபவத்துல வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு 2 விதமான பஞ்சாங்கங்கள் இருக்குது. சயின்டிஃபிக் பஞ்சாங்கம் அரசாங்கமும் எழுதுது. ஆக 3 விதமான பஞ்சாங்கங்கள் இருக்கு. இதுல என்ன கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னாக்கா, சயின்டிஃபிக் பஞ்சாங்கமும், திருக்கணித பஞ்சாங்கமும் ஒண்ணாவே இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கம் மட்டும் ஒண்ணா இருக்காது. நாசால போய் கொடுத்தா அத ஒத்துக்க மாட்டான். சனி பெயர்ச்சி இந்த வருஷம் வந்து மார்ச் 5ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆனதாக சொல்லி வாக்கிய பஞ்சாங்கத்துல இருக்கும். ஆனா திருக்கணித பஞ்சாங்கமும், சயின்டிஃபிக் பஞ்சாங்கமும் என்ன சொல்லும்? திருக்கணித பஞ்சாங்கமும், சயின்டிஃபிக் பஞ்சாங்கமும் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அது வந்து அறிவியல் பூர்வமானது 2மே ஒரே மாதிரியா இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது அதன்படி பார்க்கும்போது போன வருஷமே மார்ச் 29ஆம் தேதியே சனி பெயர்ச்சி ஆனதா சொல்லி வருது. ஸோ ஒரு வருஷம் வித்தியாசத்துல பொறக்கிற ஜாதகத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சனி பகவானை இந்த இடத்துல, அந்த இடத்துல மாத்தி மாத்தி எழுதுவாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதுனா கும்பத்துல இருக்கும். திருக்கணிதப்படியோ, சயின்டிஃபிக் பஞ்சாங்கத்துப்படியோ எழுதுனாக்கா, அது மீனத்துல இருக்கும். இதுதான் பிரச்சனை. ஸோ வானியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில ஒரு மெத்தட் இருக்கு. அது வந்து பஞ்சாங்கங்கள்ல எழுதுறதுன்னு அர்த்தமாக இருக்கு. அத தொடர்ந்து என்ன பலன் சொல்லலாம்னா, அதுக்கும் ஒண்ணு இருக்கும். 2வதா ஓரா சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. ஓரா அப்படிங்கிறது ஆரோஸ்கோப் தான். ஓரா தான் ஆரம். ஓரா சாஸ்திரம் தான் பின்னாடி ஆரோஸ்கோப்பா மாறுனது. அதான் ஜாதகமாக இருக்கிறது. அதன்படி நம்ம பலன் சொல்றது. அதன்படி தான் இப்ப எல்லாம். ஒரு தனி மனிதனுக்கான பலன்கள இந்த கட்டம் போட்டு, அந்த கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்றது, நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட முறையாகும். 3வது முறை ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு சம்ஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ஹிதா அப்படின்னு சொல்லக்கூடியது சமஸ்கிருதத்துல. தமிழ்ல எல்லாம் அதுக்கு பேர் வைக்கல. அந்த அது என்னன்னா உலகியல் ஜோதிடம்னு பேரு. உலகியல் ஜோதிடம்னா என்னன்னா, எப்போ தங்க விலை ஏறும், எப்போ வெள்ளி விலை ஏறும், குறையும், போர் எப்போ வரும், சுனாமி எப்போ வரும், இயற்கை சீற்றம் எப்போ வரும், எந்தெந்த நாடு எப்போ மாறும், எந்தெந்த நாட்டுல என்னென்ன பிரச்சனை வரும், இந்த மாதிரியான மழை வருமா, வெயில் வருமா, பஞ்சம் வருமான்னு சொல்லக்கூடிய பொது விஷயங்கள, உலகியல் பொது விஷயங்கள சொல்லக்கூடியது சம்ஹிதான்னு ஒரு சாஸ்திரம். இது 3 இருக்கு. சில பேரு பஞ்சாங்கம் எழுதுவாங்க. ஆனா தனி மனிதனுக்கு பலன் சொல்ல தெரியாது. சில பேர் தனி மனித ஜாதகம் எழுதுவாங்க. ஆனா அவங்களுக்கு பஞ்சாங்கம் கணிக்க தெரியாது. 3வதான ஆள் இருக்காங்க. ஜோதிடர்லாம் நல்லா சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னைக்கு இந்த எந்த நிமிஷம் மரணம் வரப்போகுதுன்றது துல்லியமா சொல்லக்கூடிய அளவுக்குலாம் சில பேர் தனி மனித ஜோதிடர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த போர் எப்போ முடியும், அமெரிக்கா போர் எப்போ முடியும் அப்படின்னாக்கா, அது சொல்ல தெரியாது. உலக விஷயங்கள சொல்ல தெரியாததா இருக்கும். ஆக இதெல்லாம் வந்து ஒரு 3 மெத்தட் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கறது எது அப்படின்னா, பஞ்சாங்கம் எழுதுற விஷயத்தையும் பார்க்கல. உலக பொது நிகழ்ச்சிகள பத்தி சொல்றதும் இல்ல.
இந்த ஓரான்னு சொல்லக்கூடிய ஆரோஸ்கோப்பை பற்றி நம்ம பார்த்து சொல்ல போகிறோம். தனித்தனி மனிதனுக்கு சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். இதை வச்சு தான் நம்ம பலனை சொல்கிறோம். இந்த பலன்களில் பல மெத்தட்கள் இருக்குது. அதில் நாடி ஜோதிட மெத்தடும் ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஜோதிடத்தில் வந்து அருள்வாக்கு மெத்தட், வாக்குப்பளித மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அவங்க வந்து எதுவும் கிடையாது, சும்மா ஒரு கட்டத்தை பார்த்து மேலோட்டமாக பார்த்து அப்படியே பலன் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து கணித முறையில் சொல்லக்கூடிய கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பேனா கையில் இல்லாமல் அவங்களால ஜோசியம் பார்க்க முடியாது. எதை எடுத்தாலும் எழுதி 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 பார்த்து தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த 2 விதமான மெத்தடு இருக்குது. நாடி ஜோதிடம்ங்கிறதுல அந்த கணித மெத்தடு கிடையாது. நாடி ஜோதிடம்ன்றது கணித மெத்தடு கிடையாது. இதில் ஆப்ஷன் 1, 2, 3ன்னு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்ப்பாங்க. அது என்னன்னா லக்னம், ராசி, காரகம் இந்த 3 கொண்டு சொல்லப்படுவது நாடி ஜோதிடமாகும். விதி, மதி, காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல 1க்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருக்குது அப்படின்னா அவரோட கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது, இது விதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது நாடி ஜோசியத்தில் சொல்கிற ஒரு முறையாக இருக்கும். ஆனாலும் சில பேருக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடம் நல்லா பவித்திரமாக தான் இருக்குது, 7ஆம் இடத்துல எந்த குறையுமே இல்லை, 7ஆம் அதிபதி 7 ஆட்சி பெற்று பலமாக இருக்கார், சிறப்பாக இருக்கார், சுபகிரகமாக இருக்கார். அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா என்ன அப்படின்னாக்கா அதுக்கு சாஸ்திரம் பார்க்குறோம். அந்த நாடி ஜோசியம் என்ன சொன்னால் ராசிக்கு 7ஆம் இடம் பார்க்கும். விதி, மதிக்கு 7ஆம் இடமான அந்த இடத்துல 1க்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருக்கும். அதனால அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை இல்லாமல் இருக்கும். இல்லைங்க அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா 3வது ஆப்ஷனாக என்ன பண்ணுவாங்கன்னா காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை போய் பார்ப்பாங்க. சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு பார்த்து பலன் சொல்கிறது. ஏதாவது ஒன்றுத்தில் நமக்கு பாசிட்டிவாக இருந்ததுனாக்கா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. விதியில் இருந்ததுன்னா அவங்க ஜோசியரை போய் பார்க்க வேண்டியதில்லை, தானாகவே நடக்கும். விதியில் இல்லாமல் மதியில் இருக்குது அப்படின்னா ஜோசியரை போய் பார்த்து சில பரிகாரங்களாம் பண்ணி சில முயற்சிகளெல்லாம் பண்ணி நடத்துவாங்க. விதியில் இல்லை மதியிலோ இல்லைனாக்கா கதின்னு சொல்லக்கூடிய காரகத்தில் இருக்கும். காரகத்தில் எப்போ எடுக்கும், எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நடக்கும், ஆனால் நடக்கும். புரியுதுங்களா? ஆக விதி, மதி, கதி அப்படின்ற 3 மெத்தடை சொல்கிறது நாடி ஜோதிடமாக இருக்கிறது. நம்ம ஜோசியருங்களாம் என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக நாடி ஜோசியர்களால் மற்ற ஜோசியர்களாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே போவாங்க. எப்படின்னா 7ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி எந்த சாரத்தில் இருக்குது, அது என்ன நட்சத்திரத்தில் எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு உள்ளார்ந்த விஷயங்களெல்லாம் போட்டு கணக்கு போட்டு பார்ப்பாங்க. இவ்வளோ கணக்கெல்லாம் நாடிக்கல. நவாம்சத்தை பார்ப்பாங்க. கட்டம் இந்த மாதிரி நிறைய கட்டங்கள் இருக்குது. ராசி சக்கரம் மாதிரி நவாம்ச சக்கரம்னு இருக்குது, பாவ சக்கரம்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய சக்கரங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒன்றா போய் பார்த்துன்னு போயினே இருப்பாங்க. அவங்க கணக்கு போட்டாக்கா அவங்களுக்கு எப்போ கணக்கு போட்டு எப்போ சொல்கிறதுனே தெரியாது. சில பேர் கணக்கெல்லாம் போடுவாங்க, பலன் சொல்ல தெரியாது. ஜோசியருக்கு கணக்கு நிறைய போட்டுன்னு வருவாங்க, பலன் சொல்ல தெரியாது. பார்த்தோன்னே பலன் சொன்னால் தாங்க அந்த ஜோசியருக்கு மரியாதை. அப்போ நாடி ஜோதிட மெத்தடில் ஜோசியம் சொல்கிறவங்க தான் பார்த்தோன்னே வெறும் கட்டத்தை மட்டும் பார்த்துட்டு பலன்னு சொல்கிறான் பாருங்கள், அவனை தான் மக்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு வாங்க இஷ்டத்துக்கு கணக்கு போட்டு 50 பக்கம் கணக்கு போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு வந்து கல்யாண தேதியே எடுத்து சொன்னால் கூட பிரயோஜனப்படாது. அது அவ்வளோ க்யூரியாசிட்டியாக இருக்காது, அது வந்து ஒரு பயன்படுவதாகவும் இருக்காது. அந்த மாதிரி ஜோதிட முறைகள் இருக்குது. அது கணித முறைகள் நமக்கு சரியாக வராது. மேலோட்டமாக பார்க்கும்போது சொல்ல தெரியணும், இந்த ஜாதகத்தில் இந்தந்த காரணத்துக்காக இப்படின்னு. இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இந்த சாதா ஜோசியர்களுக்கு ஒன்று மெத்தடில் என்ன சொல்லுவாங்கனாக்கா காலப்புருஷ தத்துவம்னு ஒன்று வச்சுப்பாங்க. ஒரு நெருக்கு இந்த காலத்துக்கே வந்து புருஷ தத்துவத்தில், மனித தத்துவத்தில் அது போடுவாங்க. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம் திருமண ஸ்தானம் சொன்னோன்னா, ராசிக்கு 7ஆம் இடம் திருமண ஸ்தானம் சொன்னோன்னா, சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் திருமண ஸ்தானம் சொன்னோன்னா, இந்த காலபுருஷ தத்துவத்தில் என்னன்னா ராசி 7 ராசி 12 ராசியில் 7ஆவது ராசி இருக்குது பாருங்கள், துலாம். அந்த துலாம் ராசி எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கும் பலன் சொல்லுவாங்க.
துலா ராசியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் இருக்கிறாரு, சனி இருக்கிறாரு, ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் துலா ராசியில் இருந்ததுன்னா அவங்களுக்கும் கல்யாண வாழ்க்கை இருக்காது. இது காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. இதெல்லாம் சாதாரணமான ஜோசியர்கள் டீப்பாக ஆராய்ச்சி பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்குது. இது மருத்துவத்தோடு நீங்கள் ஒத்து பார்த்து சொல்லலாம். ஒன்று, மருத்துவத்தில் ஒரு அனுபவமான டாக்டர் வந்து என்ன பண்ணுவார், என்ன பண்ணுதுன்னு ஒரு 10 கேள்வி கேட்பார். கண்ணை திறந்து பார்ப்பார், லைட் அடித்து பார்ப்பார், நாக்கை திறக்க சொல்லி நாக்கில் பார்ப்பார். எனக்கு சில நேரத்தில் டாக்டர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார் கேட்பேன் நான். உண்மையிலே எதாவது தெரியுதா இல்லை சும்மாவே ஃபார்மாலிட்டிக்கு பார்க்குறீங்களான்னு கேட்பேன் நான். நாக்கில் என்ன தெரிஞ்சுது, ஆதாருக்கு சொல்லிட்டு லைட்டாக டார்ச் லைட் அடித்து பார்க்குறீங்க, கண்ணை பார்க்குறீங்க, இந்த மாதிரி கேட்குறீங்களேன்னு நான் கேட்பேன் நான். உண்மையிலே ஏதாவது இருக்குதா, என்ன இருக்குதான்னாக்கா, இல்லை இருக்குது, ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன்னுவார். இல்லை இருந்தால் சரி, அவ்வளோதான். ஓகேவா, அவர் தொழிலில் நம்ம வந்து தலையிட முடியாது. ஆக மேலோட்டமாக பார்த்து அனுபவத்திலே சொல்லிவிடுவார். நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டார் ஒரு டாக்டர். அவர் சார் இதை சொல்லும்போது அதனால தான் இன்றைக்கி இது வந்துச்சுன்னு. ஸோ அந்த நேற்று காலையில் சாப்பிட்ட உணவு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இது மாதிரியான பாதிப்பு தரோன்றதை கூட கணிக்கக்கூடிய டாக்டருங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி மேலோட்டமாக பார்த்து அவங்களோட சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்தே சொல்லக்கூடியவங்க அனுபவமான இந்த டாக்டருங்க இருக்கிறாங்க. ஆனால் லேப் ரிப்போர்ட் வர வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டை தொடாத டாக்டர்ஸும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வா, இது லேபுக்கு போயிட்டு வா, ஸ்கேனுக்கு போயிட்டு வா, அதெல்லாம் போயிட்டு வந்தால் தான் கொடுப்பாங்க. அது வரைக்கும் ஃபஸ்ட் எய்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரியே இருக்குது. அதே மாதிரி தான் ஜோதிடம் ஒருத்தர் பார்த்தோன்னு சொல்லக்கூடிய மெத்தடுகள், அதுக்கப்புறமா கணிதமாக உள்ளார்ந்து டீப்பாக போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய மெத்தடுகள்னு 2ஆக பிரிச்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஆக நாடி ஜோதிட மெத்தட் பலன் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தடின் அடிப்படையில் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய பிறப்பு காரணமாக இருக்குது. ஸோ லக்னம் பாழ்படாமல் இருந்தால், கடுமையாக பாதிக்கப்படாமல் இருந்தால் அவங்களுக்கு வளர்ச்சியில் எந்த குறையுமே இருக்காதுங்க. பெரும்பாலும் கடுமையாக எல்லாருக்கும் பாதிக்க போகிறது கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். அதனால் எந்த பாதிப்புகளும் இருக்காது. ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம். 2வது, லக்னத்துக்கு 12 கட்டம் இருக்குதுனாக்கா அதில் 3வது கட்டத்துக்கு போய்ட்டு தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. தைரிய வீரிய ஸ்தானம் அதுக்கு இன்னொன்றும் இருக்குது, குரோத், வளர்ச்சிக்குரிய இடம் எதுன்னா 3ஆம் இடத்தை தான் வளர்ச்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஹார்மோன்ஸுக்கான இடம். அது 3ஆம் இடத்தை வந்து ஹார்மோன் ஸ்தானமாக சொல்லுவோம். ஹார்மோனுக்கான இடம், எல்லா விதமான ஹார்மோன்ஸும் அந்த இடத்துல இருக்கும், அந்த இடம் சம்மந்தப்பட்டிருக்கு. ஆக 3ஆம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள், அல்லது பாவகிரகங்கள்லாம் எப்படி, பாவகிரகம்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது பாவகிரகங்கள் அப்படி இருந்தாலும், அல்லது அந்த ஜாதகத்துக்கு பாவகிரகம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் பாதகாதிபதி அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து உட்காந்துருந்தாலும், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அங்கே இருந்தாலும், அல்லது அந்த இடத்துக்கு நேராக எதிர்க்க இருந்து 3ஆம் இடத்துக்கு நேராக எதிர இடம் எத்தனாவது இடம், 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல இதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் இந்த 3ஆம் இடத்தை பார்க்குற பட்சத்துலேயும் பாதிப்பு இருக்கும். இருக்கும்போது 100% பாதிக்கும், பார்க்கும்போது 50% பாதிக்கும். ஆக அவங்களோட வளர்ச்சி, ஹார்மோன்ஸ் க்ரோத்து, இதெல்லாம் எலும்பு வளர்ச்சி, ஹார்மோன்ஸ் வளர்ச்சி, இது எல்லாமே அந்த இடத்துல வந்து 3 மற்றும் 9ஆம் இடத்துல பாவகிரகங்களுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில், பாவகிரகங்கள் அதிகமாக நிற்கிற பட்சத்தில் அந்த 3ஆம் இடத்தை தான் அதிகம் பாதிக்கும். அதன் காரணமாக அவங்களுக்கு வளர்ச்சிகள் குறைவாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் தனுசு லக்னம் எடுத்துக்கோங்க. தனுசு லக்னமாக இருக்குது, அவங்க ராசி வந்து கும்ப ராசி, ராசியில் ராகு பகவான் இருக்கார். இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், சுபகிரகமாச்ச சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம் கிடையாது. இந்த தனுசு லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் சந்திரன். அதனாலையும் அங்கே ராகு இருக்கிறதுனாலையும் அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக அர்த்தமாக இருக்கிறது. இதுக்கு நேராக 9ஆம் இடத்துல இங்கே ராகு இருந்தார்னா அங்கே என்ன இருக்கும், கேது இருக்கும். அப்போ அவரோட பார்வை இங்கே விழுமா, அதனாலையும் பாதிக்கப்படும்.
இந்த 3ஆம் அதிபதியான சனி பகவானே போய் 9ஆம் இடத்துல இருக்கார், திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னாலும் அந்த சனியும் கேதுவும் சேர்ந்து இருந்து இந்த 3ஆம் இடத்தை பார்க்குது. ஏற்கனவே அஷ்டமாதிபதி இருக்கார், ராகு இருக்காருன்னா இத்தனை பாதிப்புகளுக்கு என்னன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே அந்த குழந்தை வளராது, அந்த குழந்தையோட வளர்ச்சி இருக்காது. அதோட வளர்ச்சினாலும் ஒரு 15 வயசு குழந்தைக்கு ஏற்ற வளர்ச்சி தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். 15 வயசோடு நின்று போய்டும்னு வச்சுக்கலாம் வளர்ச்சி. அதுக்கப்புறமா அது வந்து வளர்ச்சியாக இருக்க முடியாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு ஏற்ற மாதிரியோ ஆணுக்கு ஏற்ற மாதிரியான அவங்களோட உடல் உறுப்புகள் அதுக்கு மேலே வளராது. ஹைட்டு 15 வயசில் என்ன வளர்ந்தாங்களோ, 15-16 வயசில் என்ன வரைக்கும் வளர்ந்தாங்களோ அதுதான் இருக்கும். இந்த 1வது கட்டம் 2வது கட்டம் 3வது கட்டம் எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட வயசை குறிக்கிறது தான். லக்னத்துக்கு 10 வயசு, 2ஆம் இடத்துக்கு 20 வயசு, 3ஆம் இடத்துக்கு 30 வயசுன்னு அப்படியே இருக்கும். அது வச்சுலாம் கூட நாங்கள் பலன் சொல்கிறதெல்லாம் கூட உண்டு. எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குதோ, எந்த இடத்துல பாகுறதோ அத்தனாவது வயசில் அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரணும். ஸோ 12 கட்டத்துக்கு 120 வருஷம்னு சொல்லுவாங்க. தசாபுத்தி இல்லாமல் இதை வச்சு கூட கணக்கு சொல்ல முடியும். ஆக 3ஆம் இடம்ன்றது என்ன கணக்கு பண்ணாங்கன்னா அது ஒரு 15 வயசோடு நின்று போயிடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் போயிடும். வளர்ச்சிங்கிறது ஒரு மக்களுக்கு அறிவியல் பூர்வமாக எத்தனை வயசு வரைக்கும் வளரும்னா 18 வயசுல வளர்ச்சி நின்று போயிடும். அபூர்வமாக சில பேருக்கு 21 வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்கும். ஆனால் வயசு ஆனதுக்கப்புறமா எது வளருதோ இல்லையோ ஒன்று மட்டும் வளரும். என்ன அப்படின்னா தொப்பை மட்டும் வளரலாம், எடை மட்டும் கூடலாம் குறையலாம். எடையும் தொப்பையும் கூடுதல் குறையிறது அது வேற. அதில் லக்னத்துக்குரிய அதிபதி எத்தனை கிரகங்களோட தொடர்பு கொண்டதுக்கோ அவ்வளோ எடைகள் அவர் இருப்பார் அப்படின்னு அர்த்தம். இப்போ லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கார், அதோடு ஒன்னொரு சுபகிரகமே இருக்குது அப்படின்னா அதுனாக்கா ஸோ இப்போ 2 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற சமாச்சாரத்தில் இருக்குது அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட 90 கிலோக்கு வந்துடுவாங்க. அவங்களோட ஏஜ் ஒரு பாதி வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே அவங்க 90 கிலோக்கு மேலே வந்துடுவாங்கன்னு அர்த்தமாக இருக்கும். ஸோ அந்தந்த கிரகங்களுடைய பலங்கள் எல்லாம் பொறுத்து இருக்குது. இது லக்னத்துக்கு எடை. ஆனால் வளர்ச்சிங்கிறது சொல்கிறது இந்த எடையே சொல்லலை, நான் எடையை தொப்பையோ சொல்லலை. உடல் உறுப்புகளில் ஹார்மோன்ஸு, செல்லு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தரோட வளர்ச்சியை கொடுக்குது. அந்த வளர்ச்சிக்கு தேவையான உணவு பழக்க வழக்கமே அவங்கக்கிட்ட இருக்காது. சுபாவம் நிறைய மாறி இருக்கும். இதன் முரண்பாடாக இருக்கும். இதெல்லாம் காரணமாக வச்சு தான் அவங்க வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு 18 வயசுக்குள்ளே இந்த 21 வயசுக்குள்ளே வளர்ச்சி காலம் அப்படின்னா அவங்க அந்த 21 வயசு வரைக்குமே வளராமல் 15-16 வயசு வரைக்கும் தான் வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது அடையாளமாக இருக்குது. ஆக நீங்கள் எல்லாமே பார்க்கணும். நிறைய பிள்ளைக்கு இந்த அவேர்னஸ் கிடையாது. நிறைய பெண்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லை. ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. அது பெண்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனால் ஒரு பெண்ணு ஆண் அப்படின்னாக்கா மீசை வளரணுமா இல்லையா? ஆணாக இருந்தால் மீசை வளரணும், தாடி வளரணும். வளர்ச்சி இல்லைன்னா ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? மீசை வளராதவன வேறு மாதிரி பேசுவாங்களா இல்லையா? நம்மளாம் வளர்ச்சி எழுத்துட்டா வேறு விஷயம். வளரவே இல்லைன்னா குறைகள் இருக்குது. இது தலைமுடியை சொல்லலாம். ஏன் நான் மீசையை சொல்கிறேன்னா ஆணும் பெண்ணுக்கும் வேறுபாடான இடம் எது? மீசை. கரெக்டாக மீசை தாடி ஆணுக்கு பெண்ணுக்கு. ஆணுக்கு வளரக்கூடாது, வளரணும். பெண்ணுக்கு வளரவே கூடாது. பெண்ணுக்கு வளர்ந்தால் அப்போ ஆண்மைத்தன்மை வந்துடுதுன்னு அர்த்தம். ஆணுக்கு வளரலைன்னா அங்கே பெண்மைத்தன்மை வந்துடுதுன்னு அர்த்தமாக இருக்கா? வளர்ச்சி வேற குறைஞ்சி போகுதுன்னு அர்த்தம். அதே போல் வயசுக்கு ஏற்ற மாதிரி 21 வயசுக்குள்ளேயே இந்த மார்பு பகுதிகள் பெண்களுக்கு சரியான அகலம் வளர்ந்துருக்கணும். வளராமல் போயிருந்ததுன்னா ஹார்மோன்ஸும் பேலன்ஸாக இல்லைன்னு அர்த்தம். சரியான வளர்ச்சியை கொடுக்கலன்னு அர்த்தம். இந்த 3ஆம் இடத்துல பாதிப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? காலபுருஷ தத்துவத்தில் 4ஆம் இடம்னு ஒன்று வரும். அது கடக லக்னம் இருக்குது. காலபுருஷ தத்துவத்துக்கு அது ஒன்று இருக்குது. லக்னத்துக்கு 4ஆம் இடம்னு ஒன்று இருக்குது. லக்னத்தோட 4ஆம் இடம் கெட்டு போனாலும் பாதிக்கும். இது பெண்களுக்கு மட்டும்னு வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடம் 6, 8, 12 மறைஞ்சி போயிருந்ததுன்னா அவங்களோட மார்பு பகுதியோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும். அப்போது பெண்ணுக்கான வளர்ச்சி இல்லைனாக்கா கஷ்டம் இல்லை அவங்களுக்கு. அவசியமாக இல்லையா அப்படின்னாக்கா எல்லாம் பேசுறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் அதான் அவசியம்.
பெண்ணுங்கிறது பெண்ணை கவர்ச்சியாக ஈர்க்கக்கூடியது அதுதான். ஆண்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது அந்த பகுதி தானாக்கா அதுதான். ஒரு சர்வேலாம் சொல்லும் 92% பீப்புள் வந்து ஆண்கள் வந்து அவங்க கழுத்து கீழே தான் பார்த்து பேசுவாங்கன்னு ஒரு சர்வேலாம் இருக்குது. 8% பேர் கண்ணை பார்த்து பேசுவாங்க. அப்படின்னாக்கா அவங்க பெரும்பாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அப்படின்றவங்களா தான் இருப்பாங்கன்னு இருக்குது. ஆக வளர்ச்சிக்கும் ஜாதகத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதை தெளிவாக பார்க்க தெரிஞ்ச ஜோசியருங்க கண்டிப்பாக பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு எந்தெந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணாக்கா நல்லதுன்னு. இப்போ ராசிக்கல் போகிறோம்ல, இதனால் கூட ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் பண்ணணும். செல் ஆக்டிவேட் பண்ணணும், ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும். இந்தந்த ஹார்மோனை எந்தெந்த கதிர்களால் ஆக்டிவேட் பண்ண முடியுமோ அந்த கதிர்களை உள்ளே செலுத்தி ஆக்டிவேட் பண்ண முடியும். பரிகாரத்தினால் பண்ண முடியும். இந்த மாதிரியான அறிவியல் பூர்வமான விஷயங்களால் ஆக்டிவேட் பண்ணுவோம். உணர்வுபூர்வமாகவும் ஆக்டிவேட் பண்ண முடியும். உணர்வுபூர்வமாக ஆக்டிவேட் பண்ணுவோம். ஒருத்தர் அட்டெம்ப்ட் பண்ணால் டிக்கர் பண்ணால் கோவம் வருதா இல்லையா? கோவம் வந்து பிபி வருமா இல்லையா? அப்போ மனம்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. மன ரீதியாகவே அவங்கள மாற்றலாம். மைண்டு பாடி சோல்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மன ரீதியாகவே அவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்தோம்னா, அவேர்னஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வாழலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. நீங்கள் கவனிக்காமல் விட்டு 21 வயசுக்கு மேலெல்லாம் ஜோசியர் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பரிகாரம் சொன்னாலும், என்ன அறிவியல் மெத்தட் கொடுத்தாலும், டாக்டருங்க என்ன மருந்து மாத்திரையை கொடுத்தாலும் அது பலன் தரமான்னு சொல்ல முடியாது. இதான் ஸ்டேஜ்னால் அந்த ஸ்டேஜுக்குள்ளேயே இருக்கணும். வயசுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துருக்குறாங்களான்னு பார்க்கணும். ஓவர் க்ரோத்தும் நல்லது கிடையாது, க்ரோத் இல்லாமல் இருந்தாலும் நல்லது கிடையாது. சரியான இதில் இருந்தாங்கன்னா பேலன்ஸ்டு ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.